ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போன வாரம் பர்ன் அவுட் சிண்ட்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி பாதிக்குது, அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்தோம். பர்ன் அவுட் சிண்ட்ரம் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்ல, யாரெல்லாம் அதை எஃபெக்ட் பண்ணுது, அதுக்கு உளவியல்ல என்ன தீர்வு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக், பிசினஸ் உமன், பிசினஸ் மேன், செலிபிரிட்டிஸ், பாரிஷ் பிரீஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா இருக்கவங்க கூட திடீர்னு எரிச்சல் படுவாங்க, ஃபெட்டிக் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க, கவனம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அவங்க நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அவங்க ப்ரோஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிருப்போம். இந்த கண்டிஷனை தான் பர்ன் அவுட் சிண்ட்ரோம் அப்படின்னு உளவியல்ல நம்ம சொல்லுவோம். இப்போ செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க இன்டர்வியூ கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்க. ஒரு சோஷியல் கேதரிங்கோ பப்ளிக் மீட்டிங்கோ அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. போன் கால்ஸ் அட்டென்ட் பண்றதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி லைஃப்லயும் கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்றத நம்ம பார்த்திருக்கோம். இதே கண்டினியூ ஆச்சுன்னா டிப்ரெஷன் பக்கம் அவங்க கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. இப்படி ஏன் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் பதட்டம் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், டென்ஷன் கூட இருக்கும் இல்லையா? இப்போ நல்ல கவனமா கேளுங்க. மூளைக்கு அதிகமா லோட் கொடுக்கறதுனால ஸ்டீராய்ட்ஸ் நிறைய சுரக்கும். அது பிரெயினை டேமேஜ் பண்ணும். அதாவது பிரெயின்ல லிம்பியாக் அப்படின்ற ஏரியா நம்ம இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கார்டிசோஸ், இந்த ஸ்டீராய்ட் பிரெயினை அட்டாக் பண்ணி இந்த ஹிப்போகாம்பஸ் அப்படின்ற இந்த மாதிரி ஏரியாவை அழிக்க ஆரம்பிச்சிருது. இந்த சமயத்துலதான் சிரோட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் குறைய ஆரம்பிச்சிருது. அதனால பர்ன் அவுட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாம தான் முன்ஜாக்கிரதையா லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும், ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். இத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுனால நம்ம இந்த பர்ன் அவுட் சிண்ட்ரோம்ல இருந்து காப்பாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு டீம் பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த டீம் பில்ட் பண்றது மட்டும் பத்தாது, அவங்க மேனேஜ் பண்றதும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு பாஸா இல்லாம ஒரு குட் லீடரா, ஒரு வழிகாட்டியா நம்ம இருக்க கத்துக்கணும். அதே மாதிரி எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இருக்கணும். ஏன்னா அப்பதான் லோட் கம்மியாகும். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, the straw that broke that camel's back அப்படின்னு சொல்லி. ஒரு ஒட்டகம் எவ்வளவுதான் வெயிட்ட தாங்குதுன்றதுக்காக அதுக்காக ரொம்ப சுமையை அது மேல சுமக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளும் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? சோ நான் சொன்ன மாதிரி பீப்புள் மேனேஜ்மெண்ட், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க், இது எல்லாமே பர்ன் அவுட் சிண்ட்ரோம்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். நல்லா ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கணும். இப்போ ஒர்க்ல இருந்து கொஞ்சம் ஆஃப் எடுக்கிறது தப்பே கிடையாது. அப்பதான் நம்ம ரீவைட்டல் ஆக முடியும். திரும்பி கம்பேக் வரும்போது ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவோம் இல்லையா, சண்டேல கூட நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது லைஃபே கொஞ்சம் போர் அடிச்சிரும். இப்போ ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்பதான் இம்பார்ட்டண்டா இருக்கும், அப்பதான் கேட்ஜெட்ஸ்ல ஒர்க் ஆகும். அதை விட இம்பார்ட்டண்டா நம்ம இல்லையா? சோ அதுக்கு நம்மளும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா பர்ன் அவுட் சிண்ட்ரோம் வராம நம்ம பாத்துக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.